இப்போது லாஸ்ட்டு டெஸ்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள், 10 கொஸ்டின். அதை நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் இல்லையா? அந்த கொஸ்டினை வாசிங்க பார்ப்போம். யார்கிட்ட இருக்குது கொஸ்டின்? ஒரு 3-4 டெஸ்ட்டு போகிறது வரை உங்களுக்கு கொஞ்சம் அதில் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்க் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ 35 மதிப்பெண்களுக்கு நம்ம வைக்கிறோம், 70 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னால் நீங்கள் எபோவ் 65 அப்படிங்கிற டார்கெட்டை எப்போவுமே வச்சுக்கிறோம். அதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு வரோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனேயே ஆன்சர் வாங்கின உடனே நம்ம இந்த ஆன்சரை ஏன் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ஏன்னா தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது, அதனால் ஒன்று. இப்போ இங்கிலீஷில் மட்டும் இருக்குன்னா தமிழில் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ தமிழ் மட்டும் இருக்குன்னா இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். தமிழும் இங்கிலீஷும் பைலிங்குவல் இருக்கிறதுனால உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அவர் மிஸ்டேக், ஒய் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி. ஏன்னா வி ஹாவ் தி டைம், நமக்கு நல்ல டைம் இருக்குது. நிச்சயமாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எனக்கு என்னென்னா எல்லோரும் சின்சியராக இருக்கிறீங்க, அது பெரிய விஷயம். வகுப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுலையோ யூ ஆர் மோர் சின்சியர். ஸோ இட்ஸ் ஏ கிரேட் ஆட்டிடியூட் டு சக்ஸஸ். கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஒரு இடத்துல கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம பெரிய வெற்றியாளராக வர முடியும். நம்ம எடுத்த இலக்கை லட்சியத்தை நம்மளால் அடைய முடியும். ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அந்த கொஸ்டின் வாசிங்க பார்ப்போம். இப்போ கொஸ்டின்லேயே 2 ஃபேக்ட் ஒன்று கொடுக்குறேன். ரிக்வேதத்தின் 3வது மண்டலத்தில் இருக்கின்ற காயத்ரி மந்திரம். இப்போ காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்தினுடைய 3rd மண்டலாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை கொஸ்டின்லேயே வச்சிடும். எந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது? கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிற கொஸ்டின் இதுதான், இருந்தாலும் கேள்வியிலேயே ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அன்றைக்கே நான் சொன்னேன், சூரியன் சாவித்ரி அப்படின்னு சொல்கிறோம். சூரியனை சன் கார்டுக்கு தான் அதை டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த 3rd மண்டலா இயற்றுனவர் யார்? காயத்ரி மந்திரத்தை இயற்றுனவர் யாருன்னா விஸ்வாமித்திரர். எழுதி வச்சுங்க. காயத்ரி மந்திரத்தை இயற்றியவர், உபதேசித்தவர் விஸ்வாமித்திரர். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காயத்ரி மந்திரத்தின் 3வது மண்டலத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அவர் வந்துடுவார். அப்படி கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? காயத்ரி மந்திரம் எந்த வேதத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் ரிக்வேதம். காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்தின் எத்தனாவது மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா 3வது மண்டலம். ஒரே விஷயந்தான், அதை எப்படியெல்லாம் வினாக்களை அவங்க ஃப்ரேம் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசி. ஹரப்பா நகரத்தில் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு கேட்டுக்கிறோம். தெரியும் உங்களுக்கு, அயன், இரும்பு. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் இருக்கு. அப்போ அதில் நான் என்னென்ன கொடுத்துருக்கிறேன்? காப்பர் கொடுத்துருக்கிறேன், பிரான்ச் கொடுத்துருக்கிறேன், சில்வர் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே இருக்கேங்க. பிரான்ச், காப்பர், சில்வர், டின், லெட் எல்லாமே இங்கே கிடைக்குது, எக்ஸப்ட் அயன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பரோட் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். உழப்பட்ட நிலம் ஹரப்பா நகரத்தில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கையிலே கொடுத்துருக்குறேன். காளிபங்கன் இல்லையா? காளிபங்கனில் தான் உழப்பட்ட நிலம் கிடைச்சது. உடன் ப்ளவுஷேர், மரத்தினால் செய்யப்பட்ட உழுமுனை கொள்ளுமுனை கிடைச்சது. இங்கே உலகத்திலேயே முதல்ல வேளாண்மை தொடங்கிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உலகத்திலேயே முதல்ல வேளாண்மை தொடங்கிய இடம் சிந்து சமவெளி தான்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெகர்கர் அப்படின்ற இடத்துல தான் அது வந்து தொடங்குது. அதை எழுதி வச்சுக்கணும். உலகத்திலேயே மெகர்கர் மெகர்கர் அப்படிங்கிற இடத்துல மெகர்கர் அப்படிங்கிற இடத்துல தான் உலகத்திலேயே முதல்ல வேளாண்மை தொடங்கும். அது மாதிரி உலகத்திலேயே முதல்ல பருத்தி பயிரிட்டவர்கள் வந்து சிந்து சமவெளி மக்கள் தான். இப்போ மெகர்கர் அப்படிங்கிறது ஏர்லி ஹரப்பன் சிட்டி, அதெல்லாம் வந்துட்டு ரைட்டா. அடுத்த கொஸ்டின் போங்க. இப்போ இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கிறேன். ரிக்வேதத்தில் 10 மண்டலங்கள் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது, 1028 பாடல்கள் இருக்கு அப்படிங்கிற 2 ஃபேக்டை உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறேன். அதில் வர்ண முறை பற்றி எந்த மண்டலத்தில் காணப்படுது அல்லது எந்த பாடலில் காணப்படுது? மண்டலம்னு கேட்டால் 10th 10வது மண்டலம் ரிக்வேதத்தில். அதில் எந்த பாடல்னு கேட்டால் புருஷ சுக்தம் அப்படிங்கிற பாடலில் தான் வர்ண முறை வர்ணா சிஸ்டத்தை பற்றி பேசுது. வர்ணத்தை அது எப்படி பேசுது? வர்ணா அவர்ணான்னு பேசுது. வர்ணா அவர்ணா. இந்த வர்ணா அப்படிங்கிறது என்னன்னா கலர், அவர்ணா என்கிறது நான் கலர் ஆர் பிளாக் இல்லையா. இந்த நான் கலர் அப்படிங்கிறவங்களை தான் அவங்க வந்து சூத்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க, சூத்திரர்கள். இந்த கலர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட், எல்லோ. இந்த ஒயிட்டு தான் பிராமின், இந்த ரெட்டு தான் சத்ரியா, இந்த ஒய் தான் எல்லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வைசியா. பின்னாடி வர்றாங்க, அந்த மாதிரி மாறுறாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் போகலாம். இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சுர்கோட்டடா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குதிரையினுடைய சொச்ச மிச்சங்கள் சிந்து சமவெளியில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? சுர்கோட்டடா. சுர்கோட்டடாவுக்கு என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி? அங்கே வந்து பாட் பரியல். இப்போ சுர்கோட் KOT கோட், POT பாட், கோட் பாட் அப்படின்னு சொல்லுவோம். சுர்கோட்டடால தான் பாட் பரியல் இருக்கு. சுர்கோட் பாட் அந்த மாதிரி. அந்த சுர்கோட்டடால தான் தி ரிமைன்ஸ் ஆஃப் போன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். பெர்சியன் கல்ஃப் சீல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பாரசீக வளைகுடா முத்திரைகள், மெசபடோமியன் முத்திரைகள் அப்படின்னு கேட்கலாம். அது எங்கே கிடைக்குது? லோத்தல். ஏன் அங்கே கிடைக்குது? அங்கே தான் வந்து கோர்ட்யார்டு இருக்கு, டோக்கியார்டு. அங்கே தான் டோக்கியார்டு அப்படிங்கிறது கப்பல் கட்டும் தளம். ஸோ அங்கேருந்தான் கடல் வழி வாணிபம் நடந்திருக்கு. அதனால அங்கே கிடைக்குது லோத்தல். லோத்தல் எங்கே இருக்கு? இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சிந்து சமவெளி நாகரிக நகரங்களில் உண்டான லோத்தல் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது அப்படின்னே கேட்கலாம். ரொம்ப சிம்பிளா. ராஜஸ்தான், காளிபங்கன், ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா அப்படின்னு 4 பிளேஸ் கொடுக்கணும். ஸோ அங்கே கூட நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி எளிமையான வினாக்களில் தான் நம்ம வந்து தவறு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆகையினால இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஸ்டினை வெவ்வேறு விதத்தில் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வேதம் வந்து 4 பரிமாணங்கள் கொண்டதாக இருக்கு. 4 வடிவங்கள் அடுத்தடுத்த வடிவத்துக்கு மாறி இருக்கு. ஒரிஜினல் அந்த வேதத்தை வந்து என்ன சொல்றோம்? சம்கிதை அப்படின்னு சொல்றோம், சம்கிதாஸ். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதாஸ் என்ன சொல்றோம்? பிராமணாஸ். காடுகளில் தோன்றிய புத்தகங்கள் என்ன சொல்றோம்? ஆரண்யகாஸ் அப்படின்றோம். பிலாசபி ஆஃப் வேதா, வேதத்தின் தத்துவங்கள் நிறைந்த புத்தகங்களை
உபனிஷத் சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? பிராமணாஸ். பிராமணாஸ் தான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், எத்தனை உபநிடதங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் கொஸ்டின் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சு, எளிமையாக இருக்கும். 108 108 உபநிடதங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். உபநிடதங்கள் எவ்வாறு அறியப்படுது, அதுக்கு இன்னொரு பேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். உபநிடதங்கிறதுனா தி எண்ட் ஆஃப் வேதாஸ், வேதத்தினுடைய முடிவு அது. அதனால் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் அப்படின்னு அது வந்து அறியப்படுது. வேதாந்தம் வேற, வேத அங்கம் வேற. வேதங்கம்னு ஒன்று இருக்கு, உபவேதாஸ் இருக்கு, உபவேதங்கள் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து வேத அந்தம். ரைட்டா? நெக்ஸ்ட், இப்போ சொன்னோம் பாருங்க, பாட், கோட், சுர்கோட், அவ்வளோதான். அதில் 4 பரியல் இருக்கிற இடம் சொல்லுவீங்க. ஹரப்பா காஃபின் பரியல், லோத்தல் ஜாயின் பரியல், காளிபங்கன் பிட் பரியல். அங்கே 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பேன் பாருங்க. சுர்கோட்டடா பாட் பரியல், அவ்வளோதான். அடுத்து முடிஞ்சு. ஹரப்பா காஃபின் பரியல். காஃபின், காஃபின்ங்கிறது தமிழில் வந்து என்னன்னா சவ பெட்டியில் வைத்து அடக்கம் செய்கிறது. அது மாதிரி வந்து லோத்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பரியல் சிஸ்டம், இணையாக வைத்து அடக்கம் செய்தல். இப்போ வந்து ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் வளர்ப்பு பிராணிகள் அல்லது கணவன் மனைவி அந்த மாதிரி இணையாக வைத்து அடக்கம் செய்கிற ஜாயின் பரியல். அப்புறம் பிட், இது வந்து காளிபங்கன்ல. இது என்னது? குழி தோண்டி அடக்கம் செய்கிறது. ரிமைன்ஸ் ஆஃப் போன்ஸ் ஆஃப் ஹார்ஸ். ஆக்சுவலா ஒரு பாக்ஸ் क्वेश्चनல அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அயனோ ஹார்ஸோ பத்தி தெரியாதுன்னு. ரெண்டும் கரெக்ட் தான். அப்புறம் எப்படி சார் போன்ஸ் சொன்னாங்க? அதான் ஹார்ஸ் தெரியாது. என்னன்னா ஒரே ஒரு குதிரையினுடைய எலும்பு அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது, அதை வச்சு தான் ஆரியன் இன்வேஷன் நம்ம வந்து சொல்கிறோம். குதிரையினுடைய பயனை இவங்க அறியலை. கடைசி காலத்தில் மிச்சம் இருந்தவங்களை தாக்குறதுக்கு சில பேர் வந்திருக்கலாம், அவங்க குதிரையில் வந்திருக்கலாம். அப்படி தான் வரலாற்றாளர்கள் எடுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மிருகம் என்னன்னா, பசுபதி காட் சீலில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி போச்சரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி பிப்பல் ட்ரீ இருக்குது, அரச மரம். காண்டாமிருகம் நிற்குது, யானை இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, வந்து யானை இருக்குது, மான் நிற்குது, எல்லாம் நிற்குது. ஆனால் அங்கே வந்து குதிரை கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை பற்றி எதுவுமே பெருசாக இங்கே எவிடன்ஸ் கிடையாதனால குதிரை தெரியாது அப்படின்னு முடிவு எடுக்கும், வேற ஒன்றும். இப்போ வந்து நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணுங்கள். எல்லா நோட்ஸும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. புத்தகத்தை நீங்கள் ரொம்ப தீவிரமாக எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 99% வினாக்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதுக்குள்ளேருந்தே வந்துடும். ஆகையினால அந்த நான் கொடுக்குற நோட்ஸில் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் குறிப்பாக நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொடுக்குற கொஸ்டினில் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அதை ரிவிஷன் பண்ணுங்கள். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு அட்டன் ஆல் தி ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வித் கரெக்ட். அது வந்து போதும். ரைட்டா? இப்போ வந்து நான் உங்களுக்கு சில ரிவர் அண்ட் தேர் ஏன்ஷியன்ட் நேம்ஸ், நதிகள் அதனுடைய முந்தைய பெயர்கள் அல்லது பழமையான பெயர்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 மட்டும் சொல்ல போகிறேன், மற்றெல்லாம் தேவையில்லை. இதில் வந்துட்டு நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வித்தாஸ்தா. தமிழில் விதாஸ்தா, இதனுடைய பழைய பேர், அதாவது விதாஸ்தாங்கிறது பழைய பேர், அதனுடைய மாடர்ன் நேம் வந்து ஜீலம். ஜீலம் நதியினுடைய பழைய பேர் தான் வித்தாஸ்தா. ஜீலம் நதி வந்து பண்டை காலத்தில் வித்தாஸ்தான்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து வேதத்தில் காணப்படுற விஷயங்கள். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் பருஷ்னி அப்படிங்கிறது.
நான் வரிசையாக 5 சொல்லிடுறேன், மேட்ச் தி ஃபாலோயிங் கூட வரலாம், 5 சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஷெனாப் ரிவருடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்கினி. அதுக்கடுத்து ராவி நதியினுடைய பழைய பேர் பார்த்தோம்னா பருஷ்னி. ஐராவதி, யௌஜாவதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் கேட்கறது கிடையாது. ஐராவதியும் யௌஜாவதியும் சொல்றது இல்லை. ராவி நதியினுடைய ஓல்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பருஷ்னி. அதான் கேட்பாங்க கொஸ்டின். எந்த ஒரு நதியின் பழைய பெயர் பருஷ்னி என அழைக்கப்பட்டது? ஒரு பக்கம் வந்து ஜீலம், செனாப், ராவி, பியாஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா மேக்சிமம், அதாவது 99.99% கொஸ்டினுக்கு வாய்ப்பு உள்ளது இது மட்டும்தான். அதுக்கடுத்து விபாஸ், பியாஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்து பியாஸ் நதியினுடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விபாசா. அவ்வளோதான். இது கீழே உள்ளது நமக்கு வேண்டியது கிடையாது. இன்னொன்று இருக்கு, இந்த சரஸ்வதி, இந்த சரஸ்வதி இருக்கு பாருங்க, இது வந்து கக்கார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்கிறதுனால கக்கார் நதி, இப்போ வந்து கக்கார்னு சொல்லப்படுற நதியினுடைய பழைய பேர் தான் சரஸ்வதி. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தையே இப்போ சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த நதியினுடைய பழைய பெயர் சரஸ்வதி? அதனால் பருஷ்னி ஒன்று, சரஸ்வதி ஒன்று, ரெண்டுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஒரு 5 பகுதியை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வரலாற்றில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அது வந்து மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இதில் வந்து நமக்கு கேபிட்டல், ஏன்னா ஸ்டேட் போர்டு புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, சில ஏதாவது உன்னுடைய கேபிட்டல் வந்து நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கும். ஆகையினால அது சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. 16 மகாஜனபதாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிந்தைய வேத காலத்தில் கங்கை சமவெளியில் ஆரிய மக்கள் பரவி அங்கே செட்டில்மெண்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே அரசு உருவாகுது. அரசுங்கிறத இங்கே வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட்னா நீங்கள் மாநிலம் நினைச்சிடக்கூடாது. வரலாற்றில் ஸ்டேட் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் மீடிவல் பீரியட்லாம் அது ஒரு மாநிலத்தை அல்லது ஒரு மாநிலத்தை குறிக்காது, அரசை குறிக்கும். ஸ்டேட்டுங்கிறது அரசை குறிக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேட் உருவாகிற காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ருடிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் லேட்டர் வேதிக் பீரியடில். அதுக்கப்புறம் அங்கே வந்து செட்டில்மெண்ட்ஸ் உருவான உடனே ஸ்டேட்டே வந்துடுச்சு. ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன, எதை நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அரசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தி ருடிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன், ருடிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்மி. இந்த வந்து என்னென்னா அதனுடைய தொடக்க நிலை, ஸ்டேட்னுடைய தொடக்க நிலை இது. அதனால் தி ஸ்டேட் கெனாட் ஃபார்ம் வித்தவுட் தி ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் பெர்மனன்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி. எங்கேயுமே ஒரு அரசு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வரி விதிப்பு முறையும் ஒரு நிலையான ஒரு இராணுவமும் இல்லாமல் உருவாக முடியாது. ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஆர்மி வித் டாக்ஸேஷன், இதுதான் ஸ்டேட். ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் பெர்மனன்ட் ஆர்மி, ஸ்டாண்டிங் ஆர்மி, இதுதான் வந்து ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் உருவான காலம்தான் இது.
மகாஜனபதாஸ். மகாஜனபதாஸ் இன் நம்பர் 16. இந்த மகாஜனபதங்கள் இருந்ததை நமக்கு முதல்ல உதாரணம், அதுக்கான ஆதாரமாக மகாஜன பதங்கள் இருந்ததற்கான ஆதாரத்தை முதலாக நமக்கு தெரிவிக்கின்ற நூல் பார்த்தீங்கன்னா அங்குத்தார நிகாயா. அங்குத்தார நிகாயா தமிழ்ல பார்த்தீங்கன்னா அங்குத்தார நிகாயா. இந்த நூல்ல இருந்த இது புத்த சமய நூல். தி புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர், புத்திஸ்ட் டெக்ஸ்ட். புத்த சமய நூலாகிய அங்குத்தார நிகாயா 16 மகாஜன பதங்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை முதலாக தருகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 16 மகாஜன பதமும் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 5-6 மகாஜன பதம், அதனுடைய ஹெட் குவார்ட்டர் மட்டும் இனஃப். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசி. காசி எழுதிக்குங்க. காசியினுடைய இதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. காசியினுடைய ஹெட் குவார்ட்டர் வாரணாசி, 2 மட்டும் போதும். காசி மகாஜனபதம், அதனுடைய தலைநகர் வாரணாசி, ஹெட் குவார்ட்டர் கேபிட்டல் வாரணாசி. என்ன ஸ்பெஷாலிட்டி காசி? கீழே ஒரு பாயிண்ட். தி ஃபர்ஸ்ட் சிட்டி ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவின் முதல் நகர அரசு. இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவின் முதல் நகர அரசு எது அப்படின்னு கேட்டால் அது காசி. ஃபர்ஸ்ட் சிட்டி ஸ்டேட், முதல் நகர அரசு. அதுக்கப்புறம் காசிக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, அங்கே ஒரு ஹார்ஸ் மார்க்கெட் இருக்கு, அங்கு ஒரு குதிரை சந்தை இருந்தது. there is a horse market. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு அங்கே பார்த்தீங்கன்னா, காட்டன் டெக்ஸ்டைலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃபார் காட்டன் டெக்ஸ்டைல். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கஷப்பா, காஷ்யப்பா. காஷ்யபா அப்படிங்கிற ஒரு காவி வண்ண ஆடை, அதுக்கு மோர் ஃபேமஸ் காசி அவ்வளோதான். அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கோசலம். கோசலம் தமிழில் நீங்கள் கோசலம்னு எழுதிக்கங்க. அதனுடைய கேபிட்டல் ஸ்ராவஸ்தி, அதனுடைய தலைநகர். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. அதை பற்றி இரண்டாவது முக்கியமான மகாஜன பதம் கோசலம். இங்கிலீஷில் கோசலா, தமிழில் கோசலம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர் என்னன்னா ஸ்ராவஸ்தி, சிராவஸ்தி. மூன்றாவது முக்கியமான ஒரு மகாஜன பதம்னா அங்கா. தமிழில் அங்கம், அங்க நாடு அப்படின்னு சொல்லலாம். அங்கம்ங்கிறது இன்றைய வங்காளம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர் சம்பா, அங்கா சம்பா. அதனுடைய தலைநகர் சம்பா. நான்காவது மகாஜனபதம், முக்கியமான மகாஜனபதம் மகதம். மகதா இங்கிலீஷில், தமிழில் மகதம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர் ராஜகிருதம். ராஜகிருதம், ராஜ்கிரிகா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரிகா. தெரியுதா? ராஜ்கிரிகா. ரெண்டாவது செகண்ட் ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா பாடலிபுத்திரா, பாடலிபுத்திரம். தமிழில் பாடலிபுத்திரம்.
பாடலிபுத்திரம். ஐந்தாவது ஒரு முக்கியமான ஒரு மகாஜனபதம் வஜ்ஜி. வஜ்ஜி அதனுடைய கேபிட்டல் வந்து மிதிலா. வஜ்ஜியினுடைய கேபிட்டல். இந்த வஜ்ஜி ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ரிபப்ளிக் ஸ்டேட், குடியரசு நாடு. இது வந்து குடியரசு நாடு மட்டும் இல்லை, 8 இனக்குழுக்களின் அரசு இங்கே நிகழுது. அதான் 8 கிளான்ஸ், கான்ஃபெடரசி ஆஃப் 8 கிளான்ஸ். 8 இனக்குழுக்களின் அரசாக அது திகழ்ந்தது. குடியரசு ஆட்சி முறை அங்கே நிகழ்ந்தது. ரிபப்ளிக் ஸ்டேட்ஸா இருந்துச்சு. மற்ற எல்லாம் எதுவுமே தேவையில்லை, உங்கள் நோட்ஸில் கொடுத்துருவேன் எல்லாமே. இன்னும் ஒரு மகாஜனபதம் எழுதும், 6th ஒன் அவந்தி. அவந்தி அவனுடைய கேபிட்டல் 2. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். செகண்ட் கேபிட்டல் மகிஷ்மதி. உஜ்ஜயினி தமிழ்ல. உஜ்ஜயினி வந்து ஃபர்ஸ்ட், மகிஷ்மதி வந்து செகண்ட் கேபிட்டல். இந்த 6 மகாஜனபதங்கள்ல தொடர்பா நமக்கு வந்து பெரும்பாலும் மகதம் அல்லது காசி ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஹெட் குவார்ட்டர் அல்லது ஃபர்ஸ்ட் சிட்டி ஸ்டேட் இந்த மாதிரி கேட்கலாம். மற்றபடி இதில் வந்து நம்மளுக்கு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. 99.99% கேள்வி கேட்டால் அந்த ஏரியா தான், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து நகர்றோம். இதெல்லாம் நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நான் கொடுக்குறது, நான் கிளாஸ் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்கோங்க. நம்ம கொடுக்குற பெரிய நோட்ஸ் மெட்டீரியலை விட கிளாஸ் நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் மட்டும்தான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உள்ள பகுதி இருக்கோ அதை நான் சொல்வேன். ரைட்டா? இப்போ வந்து நாம் இதனுடைய தொடர்ச்சியாக, அரசனுடைய தொடர்ச்சியாக மகத அரசு வருது. மகத அரசு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 மகாஜனபதங்களில் மிக மிக முக்கிய மகாஜனபதங்கள்னு ஒரு 6 சொன்னேன். அதில் ஒன்றாக மகத டைனாஸ்டி இருக்கு. இந்த மகதா டைனாஸ்டிக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, சோட்டா நாகப்பூர் பீடபூமி அதில் வந்து இருக்கு. ஆகையினால அந்த பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஃபார் மினரல் டெபாசிட்ஸில் வந்து அது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். மினரல் டெபாசிட் அப்படிங்கிறது அயன், காப்பர், டின், இந்த மாதிரி நிறைய மினரல் டெபாசிட். அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் என்னென்னா அயன் டெபாசிட் வந்து ஜாஸ்தி. இன்னைக்கு நம்முடைய அயன் இண்டஸ்ட்ரீஸ் பொகாரோ, பிளாய், துர்காபூர், இந்த மாதிரி நிறைய அயன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டில் தான் இருக்கு. ரைட்டா? காரணம் என்னென்னா அயன் டெபாசிட்ஸ் அதிகம் வந்து அங்கே. ஆனால் அதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட பெரும்பகுதி காலி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சைனாவில் வந்து நம்ம அயன் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நிலைமைக்கு போயிருக்கிறோம். பட் இருக்குது, நம்மகிட்ட டெபாசிட் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது மாதிரி 500 மடங்கு அயன் டெபாசிட் வந்து சைனாவில் இருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு, சைனா வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கணும். ஒரு நேரத்தில் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு வழியெல்லாம் சைனாட்ட இருந்தால் வாங்கணும்.
ஆஸ்திரேலியாவிலலாம் மினரல் டெபாசிட்ஸ் அவ்வளோ இருக்குது. யுரேனியத்திலேருந்து அயன்லேருந்து எல்லா கண்டென்ட்டும் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளை விட அதிகமான டெபாசிட்ஸ். ஆனால் இந்தியாவில் உலகத்திலேயே 2வது அதிக மக்கள் தொகை, நாம் முதலிடத்தை நோக்கி ரொம்ப விரைவாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் மினரல் கண்டென்ட்டில் எல்லா நாடுகளை விட கீழே நம்ம தான் இருக்கிறோம். நமக்கு அந்த வாய்ப்பை வந்து இயற்கை கொடுக்கல. ஆனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுடைய லொக்கேஷன். நம்ம வந்து டிராபிக்கல் ஜோனில் இருக்கிறோம் நம்ம. அதனால் இங்கே விளையிற இந்த ரைஸ் இந்த மாதிரி முக்கியமான விளைபொருள்கள்லாம் வேறு எங்கேயும் வராது. உணவுப் பொருள் வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், விவசாயத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ரைட், ஓகே. இப்போ இந்த மகத அரசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மகதம் வந்து அயன் டெபாசிட் இருந்ததுனால அவன் வந்து நிறைய அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், போர்க்கருவிகளை. தொடக்கத்தில் வேதகால மக்கள் இரும்பை கண்டுபிடிச்ச உடனே பிந்தைய வேத காலத்தில் அவங்க வந்து அதை வச்சு அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, வேளாண்மை கருவிகள் செஞ்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா போர் அதிகமாயிடுச்சு. அரசு வந்த உடனே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து போர் புரியுறது. அதனால் அயன் டெபாசிட்ஸை வந்து போர்க்கருவிகளுக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் 16 மகாஜனபதங்களில் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துருச்சு. யாருக்கு? மகத அரசுக்கு. அவங்களுடைய ஃபஸ்ட் ஹெட் குவார்ட்டராக வந்து ராஜகிருதம், ராஜகீர் அப்படின்னு சொன்னோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா அப்படின்னு ஒரு ரூலர் அந்த இருக்கார், பிம்பிசாரா. இந்த பிம்பிசாரா வந்து அங்கே அரசராக இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு, 80,000 கிராமினிஸ், கிராம தலைவர்கள், 80,000 கிராம தலைவர்களை ராஜகீர் கூப்பிடுறார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறார், எல்லாத்தையும் கூப்பிட்டு இனிமேல் நான் தான் உங்களுக்கு அரசர். இது வந்து ஹரண்யகா டைனாஸ்டி, ஹரியங்கா டைனாஸ்டி ஆர் ஹரண்யகா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அரசுன்னு டிக்ளேர் பண்ணுறது அவர் தான். அந்த அரசுக்கு பேர் ஹிரண்யகா ஆர் ஹரியங்கா டைனாஸ்டி. அவனுடைய ஃபவுண்டர் வந்து பிம்பிசார். அவனுடைய ஹெட் குவார்ட்டர் ராஜ்கீர். அதான் ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர். ராஜ்கீருக்கு என்ன அட்வான்டேஜ்? சரௌண்டட் பை 5 ஹில்ஸ், 5 மலைகளால் சூழப்பட்டிருக்கு. அந்த மலைகளுக்கு உள்ளதான் வந்து இந்த ஹெட் குவார்ட்டரே இருக்கு. அதனால் அவங்க தலைநகரை யாரும் நெருங்கி போகவே முடியாது. இந்த மலையில் ஏறி பிறகு இறங்கி அங்கே போய் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அப்போ மலை மேலே அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கும். எவ்வளோ தூரத்துலேருந்து ஆள் வந்தாலும் பார்த்துரும், காலி பண்ணிடும். இதுதான் விஷயம். இந்த அட்வான்டேஜ்னால தான் அவங்க வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த அரசை வந்து அவர் உருவாக்கிட்டார். இந்த மகத அரசுக்குள்ள இது எல்லாம் சேர்ந்ததான் மகத அரசு. அதுக்குள்ள ஹரண்யா டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர், இந்தியாவில் முதல்ல ஒரு அரசை உருவாக்குனவர், டிக்ளேர் பண்ணவர் யாருன்னா பிம்பிசாரா. ரொம்ப நாள் ஆட்சி புரிகிறார் இவர் வந்து. இந்த பிம்பிசாராவை பற்றி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹரண்யகா டைனாஸ்டியினுடைய நிறுவனர்னு கேட்கலாம், ஃபவுண்டர்னு கேட்கலாம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, பிம்பிசாரா வந்து புத்தருடைய சமகாலத்தவர். எழுதிக்கங்க, பிம்பிசாரா வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப் புத்தா. பிம்பிசாரர் புத்தரின் சமகாலத்தவர். புத்தருக்கு மட்டும் இவர் சமகாலத்தவர் இல்லை, அந்த காலத்தில் இருந்தார். பிரசேனஜித்னு ஒரு ரூலர் இருக்கான், பிரசேனஜித்.
பிரசேனஜித். இவன் ஒரு ரூலர். இவனுக்கும் அவர் சமகாலத்தவர். இவனுக்கு மட்டும் சமகாலத்தவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தன். ஏன்னா அவன் ஒரு கொஸ்டினா வரலாம். ஜீவகா, தமிழ்ல வந்து ஜீவகன். இவன் வந்து ஒரு பிசிசியன், மருத்துவர். இந்த 4 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்றாங்க. 1 புத்தா, 2 பிம்பிசாரா, 3 ஜீவகா, 4 பிரசேனஜித். அந்த பிரசேனஜித் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான வந்து இந்த ஜீவகன். ஏன்னா இவன் ஒரு பிசிசியன். ரைட்டா? இதான் இந்த இடத்துல நீங்க இந்த பிம்பிசாராவுடைய பையன் அதுக்கடுத்து ஆட்சிக்கு வரான், அஜாசத்ரு. ரொம்ப நாள் ஆட்சி புரிகிறார் பிம்பிசாரா, ரொம்ப நாள். வயசாயிடுச்சு, அவருக்கே 90 வயசாயிடுச்சு, ரூல்ல இருக்கார் இல்லையா? பையனுக்கு அப்ப எவ்வளவு வயசாகும்? அவருக்கு 90 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பையனுக்கு என்ன ஆகும்? 70 வந்துடும், கட்டாயமா 70 வந்துடும். அப்ப அவன் எப்ப ராஜாவாகிறது? அவர் இறந்தா தானே முடியாட்சியா தானே. உடனே பார்த்தா ஒரு நாள் அவன் ஃபாதர் பிம்பிசாராவை ஆளை காலி பண்ணிட்டான், வெட்டிட்டு அவன் ராஜா வேண்டாம். யாரு? அஜாதசத்ரு. இவன் அவருடைய பையன். அதுக்கடுத்து இவனுடைய பையன் வர்றான், உதயன். பிம்பிசாரருடைய மகன் அஜாசத்ரு ஆட்சிக்கு வந்தார். தந்தையை கொலை செய்து விட்டு ஆட்சிக்கு வந்தார், அவ்வளவுதான். அஜாசத்ருக்கு பிறகு அவருடைய மகன் உதயன் ஆட்சி புரிந்தார். இந்த 3 பேருமே ஹரியங்கா டைனாஸ்டி. இந்த உதயனுக்கு வந்து என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, பாடலிபுத்திரத்தை கட்டி முடிச்ச இவன் தான். He built the second headquarter of Magadha dynasty of பாடலிபுத்திரா. 2வது தலைநகராக பாடலிபுத்திரத்தை இவர் உருவாக்கினார், உதயன். இப்ப இங்க இன்னொரு என்னன்னா, ராஜ்கீரை பொறுத்தளவுல இட்ஸ் சரௌண்டட் பை 5 hills அப்படின்னு நான் சொன்னேன். ராஜ்கீர். பாடலிபுத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜலதுர்கா அப்படின்னு சொல்றாங்க. ஜலதுர்கா. ஜலம் அப்படின்னு சொன்னா நீர், துர்கா அப்படின்னு சொன்னா கோட்டை, நீரால் சூழப்பட்ட கோட்டை. இட்ஸ் சரௌண்டட் பை ரிவர். பாடலிபுத்திரங்கிறது அது எப்படி சரௌண்டட் பை ஹில்ஸா இருந்துச்சோ, அது மாதிரி இந்த செகண்ட் ஹெட் குவார்டர் எப்படி இருந்துச்சுன்னா சரௌண்டட் பை ரிவர், ஆறுகளால் சூழப்பட்டுருந்துச்சு. அதனால இந்த ஹெட் குவார்டரையும் யாரும் ஈஸியா நெருங்க முடியாது. இதுதான் மகதத்தினுடைய அட்வான்டேஜ். அதனாலதான் மகத அரசு வந்து பெரிய சாம்ராஜ்யமா உருவாகி பின்னாடி மௌரிய சாம்ராஜ்யமா வருது. அதான் ரீசன். இப்ப இவங்களுக்கு பிறகு சிசுநாகருடைய அரசு வருது, சிசுநாகாஸ். சிசுநாகர்கள் அரசு. அவனுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சிசுநாகா, உருவாக்கியவர் சிசுநாகர். சிசுநாகருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பையன் காலசோகா வர்றான், காலசோகர். he came to the power. 2 பேரும் சிசுநாகா டைனாஸ்டி. ஹரியங்கா டைனாஸ்டிக்கு அடுத்து இவங்க டைனாஸ்டி. அவனை காலி பண்ணிட்டு தான் வருவான் அடுத்தடுத்து. இது எல்லாமே வந்து மகத அரசு தான். ஆனா அது வந்து ஹரண்யக அரசு, இது வந்து சிசுநாக அரசு.
அதுக்கடுத்து இங்கே வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நந்தாஸ், நந்தர்கள் அரசு வருது. இந்த நந்த அரசுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ண முடியாத வேலையை அவன் தான் பண்ணான். நந்த அரசுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் சூத்ரா டைனாஸ்டி இன் இந்தியா, இந்தியாவில் முதல் சூத்திர அரசு, ஃபர்ஸ்ட் சூத்ரா டைனாஸ்டி இன் இந்தியா. இந்தியாவில் முதல் சூத்திர அரசாக அது இருக்கு. நந்த அரசை உருவாக்கினவன் பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தன். மகாபத்ம நந்தன் இவன் தான் அதனுடைய ஃபவுண்டர். நீங்க அசோகர், சந்திரகுப்த மௌரியனுக்கெல்லாம் முன்னாடி பெரிய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் கட்டமைச்ச இவன் தான். இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80,000 யானை இருந்துச்சு, 80,000 எலிஃபென்ட்ஸ். 80,000 யானைகள் வச்சிருந்தான் அவனுடைய படையில. மகாபத்ம நந்தன் இந்த கீழே இருக்கு. மகாபத்ம நந்தன் அந்த மகாபத்மநந்தனுடைய அந்த நந்த அரசனுடைய கடைசி ரூலர் வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தன். தி லாஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனாஸ்டி அஸ் வெல் அஸ் மகதா டைனாஸ்டி. மகத அரசுக்கும் இவர் தான் லாஸ்ட் ரூலர். இந்த மகாபத்மநந்தனுடைய ட்ரூப்ஸில் ஒரு சோல்ஜராக இருந்தவன் தான் சந்திரகுப்தன். இந்த தனநந்தனுடைய ட்ரூப்ஸில், நந்த அரசில் தனநந்தன்கிட்ட அவங்களுடைய ஆர்மியில், இராணுவத்தில் ஒரு சோல்ஜராக, படை வீரனாக இருந்தவன் தான் சந்திரகுப்தன். சந்திரகுப்தன் தனநந்தனுடைய அவையில் அமைச்சராக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியா, சாணக்கியன் அல்லது கௌடில்யன். கௌடில்யன். இந்த சாணக்கியன் அல்லது கௌடில்யன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா தனநந்தனுடைய அரசவையில் அமைச்சராக. கௌடில்யன் ஆர் சாணக்கியன் வாஸ் தி பிராமின். தெர் இஸ் எ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தனநந்தா அண்ட் சாணக்கியா. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு முரண்பாடு. அதில் தனநந்தன் வந்து சாணக்கியனை ஏதோ பேசிட்டான். அதனால் இவனுக்கு வந்து அவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வெஞ்சன்ட் வந்துருச்சு. இவன் என்ன செய்கிறான், இந்த சந்திரகுப்தனை கேப்சர் பண்ணுறான். அவனை கையில் பிடிச்சிக்கிட்டு he went up to காஷ்மீர் கொண்டு போகிறான். காஷ்மீரில் போய் அரசு முறை நெறிகளை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஒரு அரசுனா எப்படி இருக்கணும், ஒரு மன்னன் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எழுந்த உடனே ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணணும், செகண்ட் யாரை மீட் பண்ணணும், தேர்ட் யாரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற டாக்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இவனை சொல்லிக் கொடுக்குறான் சந்திரகுப்தனுக்கு. அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறவரை மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து டெய்லி பாய்சன் கொடுப்பான். இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து என்ன குவான்டிட்டி பாய்சன் கொடுத்தா அவன் இறப்பானோ அதை விட சின்ன சின்ன குவான்டிட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நேரத்தில் எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்தா மனிதன் இறப்பான், அது மாதிரி 5 மடங்கு குவான்டிட்டியை தாங்குற அளவுக்கு என் உடம்பு உருவாக்கிடும். விஷம் வச்சு கூட யாரும் அவனை கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
எல்லாம் ரெடி பண்ணி இப்போ என்னெல்லாம் அரசு முறை பற்றி என்னெல்லாம் வந்து சாணக்கியன் சந்திரகுப்தனுக்கு போதிச்சானோ அதெல்லாம் அவன் எழுதினான். அந்த எழுதின அந்த புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இது ஒரு கொஸ்டின் இதுல வந்து அர்த்த சாஸ்திரா. அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிறது என்ன? எ புக் ஆன் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், எ புக் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன், எ புக் ஆன் ஸ்டேட் கிராஃப்ட். எப்படி வேணாலும் அர்த்த சாஸ்திரம் சொல்லலாம், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். எ புக் ஆன் ஸ்டேட் கிராஃப்ட். புக் ஆன் பாலிட்டி, அரசியல் பற்றிய புத்தகம் தான் அது. எக்கனாமியை பற்றியும் அவர் பேசுகிறார். அதில் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியனுக்கு எப்படி நீ ரூல் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தது தான் அர்த்த சாஸ்திரம். பின்னாடி அது புத்தகமாக வருது. தனநந்தனுடைய அமைச்சரவையில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் சந்திரகுப்தனுடைய அமைச்சரவையில் இருப்பார். இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சந்திரகுப்தனை அழைச்சிட்டு வந்தீங்க வந்து தனநந்தனை கொலை செய்ய முடியும். He assassinated Dhanananda. Last Nanda ruler, the last Magadha ruler was assassinated by Chandragupta, who was the soldier in his army. அவருடைய படையிலேயே சோல்ஜராக இருந்தார். அது காரணம் வந்து சாணக்கியன். He assassinated and found the Maurya dynasty. அதனால் வந்து சந்திரகுப்த மௌரியன் ஆகிறான். அதுக்கப்புறம் பெர்சியன் இன்வேஷன் வருது. அலெக்சாண்டர் இந்த காலகட்டத்தில் வர்றாரு. ஏன்னா இப்போ தான் அந்த நிறைய குழப்பங்கள் நடக்குது. இந்த குழப்பங்களுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா மேசிடோனியாவிலேருந்து அலெக்சாண்டர்லாம் படையெடுத்து வர்றாரு. இப்போ 327-26 இந்த காலகட்டத்தில் ஒரு போர் நடக்குது. அதை வந்து பேட்டில் ஆஃப் ஐடாப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேட்டில் ஆஃப் ஐடாப்சஸ் இந்த இருப்பாரு. இது வந்து தமிழில் வந்து ஜீலம் போர் அப்படின்னு சொல்லுவோம். 327-26 போரஸ் அப்படிங்கிற மன்னனுக்கும் அலெக்சாண்டருக்கு இடையில அது நடக்கும். 327-26 பிசி, கிமு தமிழ்ல கிமு 327-326. ஜீலம் போர். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன, இந்தியாவில் வந்து ஒரு குழப்பம் இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கு. இதே குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் குழப்பம், பொருளாதார குழப்பம், சமய குழப்பம் இதெல்லாம் ஒரு இடத்துல நடக்கும். அது வந்து 6th century பிசி. அதுவும் ஒரு கொஸ்டின் தான். கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் வந்து அரசியல், சமூக, பொருளாதார குழப்பம் நிலவிய நூற்றாண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு. 6th century பிசி, கிமு 6ஆம் நூற்றாண்டு. Political, social and economical unrest in India in 6th century BC அப்படின்னு வச்சு. அது மாதிரி இப்போ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா தனநந்தர் வந்து சரியா ரூல் பண்ணலை, அதனால குழப்பம் இருக்கு. அலெக்சாண்டர் இங்கே படையெடுத்து வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவுக்கு நுழைய முடியலை. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவோட அவர் திரும்பிறார், ஊருக்கு அவருடைய நாட்டுக்கு திரும்பிறார். இடையில இறந்து போயிறார். ஸோ இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் சந்திரகுப்த மௌரியனை எடுத்துட்டு வந்து தனநந்தனை கொலை செய்ய சொல்லி மௌரிய அரசை உருவாக்குறாங்க.
மௌரிய அரசு வந்து கிட்டத்தட்ட 326, 25, 24 அந்த காலகட்டத்தில் தொடங்கிருச்சு மௌரிய அரசு. தி ஃபவுண்டர் ஆஃப் மௌரியா டைனாஸ்டி சந்திரகுப்த மௌரியன். அவ்வளோ. அதனால் மௌரியா டைனாஸ்டி வந்து பொலிட்டிக்கல் இது. அப்புறம் நம்ம வந்து அப்படியே போவோம். இப்போ நான் வந்து அடுத்த இதுக்கு வரேன், புத்திசம். நம்மளுக்கு கேள்வி கேட்க வாய்ப்புள்ள பகுதி வந்து புத்த சமயம். ஏன்னா கல்ச்சர், புத்த சமயத்திலிருந்து சமண சமயத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஒரு வினா இருக்கும். எளிமையாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் நம்ம இது மாதிரி ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் ஒரு விதமாகவும் 11th புக்கில் ஒரு விதமாகவும் கொடுத்துருக்குறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரைட்டா. ஸோ புத்த சமயம், புத்த சமயத்தினுடைய ஃபவுண்டர், நிறுவனர் யாரு, தோற்றுவித்தவர் சித்தார்த்தர் கௌதமர். இப்படி சும்மா கூட ஒரு கொஸ்டின் இங்கே ஒரு முறை கேட்டிருந்தாங்க, கௌதம புத்தரின் உண்மை பெயர் எது? சித்தார்த்தர். புத்தர் வந்து எங்கே பிறக்கிறார்? 563 BC லும்பினியில் பிறக்கிறார். லும்பினி வந்து இப்போ பிரசன்ட் நேபாள். எஸ், புத்தர் கிமு 563 லும்பினி என்னும் இடத்தில் பிறந்தார். The birth of Buddha at Lumpini in 563 BC. Now Lumpini at Nepal. ஸோ ஒரு சத்திரிய வம்சத்தில் வந்து பிறக்கிறவராக இருக்கிறார். 29வது வயதில் வந்து துறவுக்கு போயிறார். ஏஜ் அட் 29. 29 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனன்சியேஷன், துறவு வாழ்க்கைக்கு போகிறார். அவர் துறவு வாழ்க்கைக்கு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 காட்சிகளை பார்க்குறாரு. ஒரு ஓல்டு மேன், ஒரு சிக் மேன், ஒரு டெட் பாடி அண்ட் அசெட்டிக். ஒரு வயதான மனிதன் தள்ளாடி தள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறான். இன்னொருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன், இன்னொருத்தர் இறந்து போகிற ஒரு பாடி, இன்னொருத்தர் வந்து ஒரு துறவி. அப்போ வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள வந்துடுது. எல்லாருக்கும் நோய் வருது, கவலையினால நோய் வருது, எல்லாருக்கும் முதுமை வருது, எல்லாருக்கும் மரணம் வருது. ஆனால் இப்படி மரணம் வருது, நோய் வருது, முதுமை வருது, ஆனால் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. பொருளை சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஏன்? அந்த ஆசையினால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஏன்னா அவர் ஒரு ரூலர், ஒரு ஆட்சியாளர், ஒரு ராஜா, வந்து ராஜ வம்சத்தில் பிறந்தவர். இப்போ சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் வர்றான்னு வச்சுங்க, புத்தர் பின்னாடி என்ன சொல்கிறாரு? பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறார். இப்போ பிச்சைக்காரன் வந்து சொல்கிறாங்க, நாம் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீ பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிற, நான் எதுக்கிட்ட பிச்சை எடுக்கணுங்க இல்லையா? ஆனால் புத்தருங்கிற ஒரு பெரிய மகாராஜா, அவர் பிச்சை எடுக்கிறார். புத்த சமயம் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு இந்தியாவில்? அந்த வேதங்களால இருக்கிற அந்த யாகம் இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்ததுனால அதை எதிர்த்து இதுக்கு நிறைய பேர் மாறினாங்க. எளிமையாக இருந்துச்சு சார், எளிமையாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. 62 ரிலீஜன் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கிடையாது, 62 ரிலீஜியன், 62 சமயங்கள் உருவாகுது. தான் 6ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டம் 62 ரிலீஜியன் உருவாகுது. ஆனால் மக்கள் வந்து புத்த சமயத்தையும் சமண சமயம் தான் பின்பற்றினாங்க.
அது காரணம் என்ன? அவங்களோட ப்ரீச்சிங் எல்லாமே சமஸ்கிருதம் மக்கள் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கு. மக்கள் மொழியில் பேசினாங்க. ஓகே, குட். அடுத்து முதல்ல சொன்னீங்களே எளிமையாக இருந்துச்சு. அடுத்து சமய சடங்குகள் வந்து இல்லை. சரி, வர்ணா வேரியேஷன் இல்லை. சரி, நீங்கள் என்ன சொல்லுங்கய்யா கார்த்திகேயன். என்ன சர்க்குணன் சொல்லுங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேத சமயம் அப்படிங்கிறது ஒரு 1500 உருவாது. 1500 BCயில் 600 வரை அதான் இருக்குது. கிட்டத்தட்ட 900 வருடம் இருக்குது. அந்த அளவுக்கு திடீர்னு அந்த சமயத்தை ஏன் மக்கள் வந்து வெறுக்கிறாங்க? சடங்குகள் அதிகம் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால மக்களுக்கு வெறுப்பு இருக்குது. வெறுப்பு இருந்தால் கூட இப்போ நம்ம இந்து சமயம்னு வச்சுக்கோங்க, இல்லை இஸ்லாமியன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்டியானிட்டின்னு வச்சுக்கோங்க, வெறுப்பு இருக்கிறனால வெளியேறிடுவாங்களா? எல்லாரும் ஆக மாட்டாங்க. நல்லா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அடிப்படையாக ஒரு சின்ன விஷயந்தான் என்னன்னா, எப்போவுமே இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படிலாம் படிக்கக்கூடாது, அப்படிலாம் படிக்கக்கூடாது, இப்படி படித்தா நம்ம ஜெயிக்க முடியாது, அப்படி படித்தா நம்ம ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் வந்து தப்பு, இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன். நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னா அடுத்த நாள் நமக்கு ஓடி போயிடலான்னு தோணும். ஏன்னா இது எதுக்கு எடுத்தாலும் இப்படி படிக்காத அப்படி படிக்காதே சொல்லிகிட்டே இருப்பாருன்னு அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த 62 ரிலீஜனில் 60 ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா வேத சமயம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது மோசமாக இருக்குது, அது யாகம் நடத்துகிறான், அது பலியிடுறான், அது ரொம்ப கால்நடையை கொள்கிறான், அது பேசுகிறதே நமக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் எல்லார் மனசில் அதான் இருக்குது. ஆனால் யாருமே சொல்லாத விஷயத்தை இவங்க சொன்னாங்க. அதான் என்னன்னா சொல்யூஷன், தீர்வு. பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனைக்கு தீர்வு இருக்கணும். தீர்வோட பேசுனா ஓ அப்படியா கேட்பீங்க. இப்படி படிக்கக்கூடாது, அப்புறம் என்ன இப்படி படிங்க. ஸோ அன்னைக்கு தோன்றின எல்லா சமயமும் அன்னைக்கு இருந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசினாங்க ஒழிய nobody can tell about the solution of that problem. So only Buddhism and Jainism had the solutions. என்ன இங்கே வர்ணா சிஸ்டர் இருக்கா, இதில் வர்ணம் இல்லை. அவங்க வந்து பேம்பஸ் லைஃப் ஆர் சோபிஸ்கேஷன் லைஃப் இருக்கா அவங்கள்ட்ட, ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கிறாங்களா, இங்கே வந்து எளிமையான வாழ்க்கை. அவங்க சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறாங்களா, நாங்கள் உங்கள் மொழியிலேயே பேசுகிறோம். அங்கே அங்கே யாகங்கள் சடங்குகள்லாம் இருக்கா, இங்கே யாகங்கள் சடங்குகள்லாம் கிடையாது. அங்கே ஜாதி பிரிவுகள் இருக்கா, இங்கே ஜாதி எல்லாம் இல்லை, ஈக்குவாலிட்டி. அங்கே சில பேர் தான் போக முடியும், சில பேர் போக முடியாத தடை இருக்கா, இங்கே யார் வேணாலும் வரலாம். எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா வேத சமயத்திற்கு அப்படியே டெட் எகெயின்ஸ்டா இவங்களுடைய பிரின்சிபிள்ஸை உருவாக்குனாங்க. ஆகையினால தான் புத்த சமயம் சமண சமயமும் ரொம்ப எளிதாக மக்களை வந்து ரீச் பண்ணிச்சு. இதான் ரீசன் இல்லையா? இதனுடைய சிம்பிள்னஸ், தி லாங்குவேஜ் ஆஃப் தி பீப்புள், ப்ராவின்சியல் லாங்குவேஜ், against Sanskrit, against Vedic religion, against Vedic sacrifices, against Vedic rituals, against Varna system, against caste system, propagate equality. இதெல்லாம் அவங்களுடைய ரோல், அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ். ஸோ வெரி சிம்பிள் டு ஃபாலோ. இங்கே வந்து சமத்துவம் இருக்கு, சமமாக இருக்கா. ஏன் ஒரு ராஜாவே வந்து காய் வெட்டி கட்டிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு, அப்புறம் என்ன வேணும் நமக்கு?
தாராளமாக எல்லாரும் போயிடலாம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து சொல்கிறான், நாமெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் எல்லார்ட்டையும் வந்து, வாங்க வாங்க இப்போ பிச்சை எடுத்து சாப்பிடணும், எந்த பிரச்சனையும் கிடையாது, வாங்க போகணும். ஏய், நீ பிச்சைக்காரன் பிச்சை எடு, நான் எதுக்கே எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதே ராஜா வந்த உடனே என்னடா அது மனுஷன் அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னு. ஸோ புத்தர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 563, அவருடைய டெத் பார்த்தீங்கன்னா 483 BC அட் குஷினாரா. குஷினாரா என்னும் இடத்துல வந்து அவர் இறந்து போயிறார். குஷிநகர் இங்கிலீஷ்ல. அவருடைய முதல் போதனை வந்து அவருடைய என்ன, எந்த மரத்தின் அடியில் அவர் வந்து ஞானம் பெற்றார்? பிபல் ட்ரீ, அரச மரம். இதைத்தான் நம்ம வந்து போதி மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்கயா, புத்த கயாவில் தான் அவர் கயாவில் தான் ஞானம் பெற்றார். இந்த கயா எங்க இருக்கு? பீகார். பேசிக்கான விஷயங்கள். அவருடைய முதல் போதனை, ஃபர்ஸ்ட் செர்மன், முதல் போதனை எங்க நடத்துறார்? சாரநாத். சாரநாத்தில் டியர்ஸ் பாக், மான் பூங்கா. ஸோ 80 வயசு வரை உயிரோடு இருந்தார். எப்படி இறந்தார்? அதாவது புத்தர் வந்து நான் வயலன்ஸ், அகிம்சா, உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இடத்துல போகும்பொழுது அவருடைய சீடர் வந்து கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து என் வீட்டில் இன்னைக்கு உணவு இருந்துன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ராஜா, ஆனால் அதை எங்கேயும் சத்திரிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒரு சூத்திர வகுப்பை சேர்ந்தவர். கூப்பிடுறாரு. உடனே நம்ம போகலைன்னா தப்பாக இருக்கும் இல்லையா? அவர் எப்போவுமே எளிமையான மனிதர் தான். போயிட்டார், அங்கே போய் உட்காந்துருக்கிறார். அங்கே வந்து பன்றி கறியை வந்து அவன் வந்து கொடுக்குறான் அவருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வேணான்னு எந்திரிச்சு வந்துட்டா இந்த மாதிரி வீட்டில் அவர் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் உருவாகும். அதனால் என்னென்னா அந்த பன்றிக்கறியை அவர் சாப்பிட்றாரு. டிசென்ட்ரி வந்து இறந்து போயிறார். இப்படி தான் இருந்து, இல்லாட்டி இன்னும் கூட நாளைக்கு இருந்துருப்பார். அவரை காலி பண்ணது ஒரு சீடர் தான் கொண்டு போய். அவருடைய ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் வந்து சுத்தோதனர், ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தோதனர். அம்மா பேர் வந்து மகாமாயா. அவருடைய மனைவி பேர் வந்து யசோதரா. அவருடைய பையன் பேர் ராகுல். அவருடைய குரு பேர் வந்து அலாரகாமா. ஸ்பிரிச்சுவல் குரு. அவர் வந்து ஒரு பிராமின். வாழ்நாளெல்லாம் பிராமின், அவங்களுடைய சான்ஸ்கிரிட், வேதிக் ரிலீஜியன் இதுக்கெல்லாம் எதிராக இருந்தவர் தான் புத்தர். ஆனால் இப்படி வந்து இதையெல்லாம் நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தவரே ஒரு பிராமின் தான். அவர் தான் அலாரகாம். கௌதமி, அவங்க வந்து அவருடைய வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய் மட்டும் இல்லை, புத்த சமயத்தினுடைய முதல் பெண் உறுப்பினர் இவங்க தான், ஃபர்ஸ்ட் விமன் மெம்பர்.
முதல் பெண் உறுப்பினர். புத்த சமயத்தில் ஆரம்பத்தில் வந்து பெண்கள் உறுப்பினராக சேர்க்கப்படலை, பின்னாடி வந்து சேர்த்துக்கிட்டாங்க. முதலாக உறுப்பினராக சேர்க்கப்பட்டவங்க வந்து பெண் யாருன்னா கௌதமி தான், அவங்களுடைய வளர்ப்பு தாய் தான். புத்தருடைய வாழ்க்கையை வந்து 5 குறியீடுகளாக கொண்டு வராங்க. 5 குறியீடு. அவருடைய பிறப்புக்கான குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மற்றும் காளை. பிறப்புக்கான குறியீடு. ஃபுல் மூணும் வச்சுக்கலாம், முழு நிலவு, பௌர்ணமி. அது வந்து பிறப்பு. ரினன்சியேஷன்ங்கிறது துறவு. துறவுக்கான குறியீடு குதிரை, கார்ஸ். ஹார்ஸ் தான் துறவுக்கான குறியீடு காட்டப்படுது. நிர்வாணா அப்படிங்கிறது ஞானம் அடைதல், அடைன் சால்வேஷன், ஞானம் அடைதல். ஞானம் அடைதலுக்கான குறியீடு வந்து போதி மரம், போதி ட்ரீ. இதுதான் நமக்கு அடிக்கடி கேட்கறது இந்த கொஸ்டின் வந்து. அவருடைய முதல் போதனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செர்மன், முதல் போதனை சாரநாத்தில் மான்பூங்காவில் நடந்துச்சு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான குறியீடு வந்து தம்ம சக்கரம், தம்ம சக்கரா. அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா தம்ம சக்கர பரிவர்த்தனா, தமிழில் தம்ம சக்கர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது. தம்மச்சக்கர பரிவர்த்தனை அப்படிங்கிறது புத்தருடைய முதல் போதனை. ஃபர்ஸ்ட் செர்மன் ஆல்சோ நவுன் ஆஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அல்லது தம்மச்சக்கர பரிவர்த்தனா என்பது என்ன அப்படின்னு கேட்டால், புத்தர் பிறந்த இடம், இறந்த இடம், புத்தரின் முதல் போதனை, புத்தர் ஞானமடைந்த இடம் அப்படின்னு கேட்டால் முதல் போதனை. அதுக்கு பேர் தான் தம்மச்சக்கர பரிவர்த்தனம். 8 spoked wheels. பரிநிர்வாணா ஆர் டெத், இறப்புக்கான குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபா. ஸ்தூபா தமிழில் வந்து ஸ்தூபி. இந்த ஸ்தூபி அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இந்த ஸ்தூபி பார்த்துருப்பீங்க. ஸ்தூபி எப்படி இருக்கும்? ஒரு தேங்காயை வந்து வெட்டி அப்படி கவுத்தி வச்சுன்னா அப்படி இருக்கும், அது மாதிரி. இது வந்து ஒரு மோல்டட் ஸ்ட்ரக்சர், உள்ளே போக முடியாது, மோல்டு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு. இதை சுற்றி வரலாம், இதுதான் ஸ்தூபி அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா, ரிலிக்ஸ் புத்தரனுடைய சொச்ச மிச்சங்கள் அதான் இங்கே இருக்கும். புத்தரின், அதான் ஸ்தூபா, புத்தரின் சொச்ச மிச்சங்கள். ஸ்தூபாவில் வந்து ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா, புத்தரின் சொச்ச மிச்சங்கள் இருக்கும், அது இங்கே இருக்கும். அவருடைய பல்லு, எலும்பு, முடி, பயன்படுத்திய பொருட்கள், இதெல்லாம் ஏதாவது ஒன்று இங்கே வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்தூபா. ஸோ பரிநிர்வாணாங்கிறது டெத்து, அதனுடைய குறியீடாக வந்து ஸ்தூபா வந்து இருக்கு. ஸோ இதான் வந்து அதை விட முக்கியமானது என்னென்னா, ஃபஸ்ட்டு பர்த், தேர்டு நிர்வாணா அல்லது வந்து சால்வேஷன், அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டெத்து, பிறப்பு, ஞானம் அடைதல், இறப்பு. மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டேயில் நடக்குது. பூரண நிலவு பௌர்ணமி நாளில் தான் மூணுமே புத்தருடைய இதில் வந்து நடக்கும். புத்தருடைய நோபல் ட்ரூத்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கறது இல்லை. புத்தர் சொல்றார், the world is full of sorrow, the causes of sorrow is desire, we can conquer the sorrow through the அஷ்டாங்கிக மார்க்கா அப்படின்னு சொல்றார்.
8-fold பாத். இந்த 8-fold பாத் தான் அஷ்டாங்கிக மார்க்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். என் வகை மார்க்கம். அஷ்டாங்கிக மார்க்கம். சும்மா சிம்பிளா அஷ்டாங்கிக மார்க்கம் வந்து எந்த சமயத்தோடு தொடர்புடையதுன்னே கேட்கலாம். பௌத்தசம். அஷ்டாங்கிக மார்க்கம் 8-fold பாத் தான் இருக்கு பாருங்க. அஷ்டாங்கிக மார்க்கம் 8-fold பாத், என் வகை மார்க்கம். இந்த என் வகை மார்க்கம் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான நான் வந்து குறித்து கொடுக்கறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து புத்த சமயத்தினுடைய கவுன்சில்ஸ்க்கு போயிடலாம். ஏன்னா புத்த சமயத்துக்கு 3 ரத்தினங்கள் இருக்கு. அது புத்தா, தம்மா, சங்கா. புத்தாங்கிறது என்லைட்மெண்ட், தம்மாங்கிறது டாக்ட்ரைன், பிரின்சிபிள்ஸ், சங்காங்கிறது ஆர்டர், ஆர்கனைசேஷன். அதான் 3 jewels ஆஃப் புத்தா. ஆனால் அந்த 3 ரத்தினங்கள்ங்கிறது பொதுவாக சமண சமயத்துக்கு தான் அது வந்து கேட்கப்படும். அதனால் இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, 3 jewels ஆஃப் புத்திசம், 3 jewels ஆஃப் புத்திசம். புத்த சமயத்தின் 3 ரத்தினங்கள். புத்தா ஞானமடைதல், தமிழில் வந்து புத்தம் ஞானமடைதல், இங்கிலீஷில் என்லைட்மெண்ட். தம்மா தம்மம் டாக்ட்ரைன், தமிழில் வந்து கொள்கை, கோட்பாடு. சங்கா தமிழில் வந்து சங்கம், ஆர்டர், ஆர்கனைசேஷன், அமைப்பு. இது 3 தான் 3 jewels ஆஃப் புத்திசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புத்திஸ்ட் கவுன்சில்ஸ், அதுக்கு வரும். புத்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கவுன்சில் நடக்கும். ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து ராஜகிரகத்தில் நடக்குது. வருடம் பார்த்தீங்கன்னா 483 BC, 483 நடக்குது. முதல் கவுன்சில் 483 கிமு 483. அவருடைய சேர்மன், அதனுடைய யாருடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கசப்பா, இந்த இருக்கார் பாருங்க, மகா கசப்பா அவருடைய தலைமை. அப்போ ரூலராக இருந்தவர், அரசராக இருந்தவர் யாருன்னா அஜாத சத்ரு. அரசராக இருந்தவர் அஜாத சத்ரு. அவுட்புட், அந்த முதல் மாநாட்டினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புத்தகங்களை தொகுக்குறாங்க இங்கே. ஒன்று வந்து சுத்த பித்தக்கா, சுத்த பீடகம், தமிழில் வந்து சுத்த பீடகம். சுத்த பீடகம் வந்து என்னன்னா செர்மன்ஸ் ஆஃப் புத்தா, புத்தருடைய போதனைகள், புத்தரின் போதனைகள், செர்மன்ஸ் ஆஃப் புத்தா. சுத்த பீடகம் அப்படிங்கிறது வந்து செர்மன்ஸ் ஆஃப் புத்தா, புத்தரின் போதனைகள். இன்னொரு புக் என்னன்னா வினய பீடகம், வினய பித்தகா, வினய பீடகம். இந்த புத்தகத்தை அங்கே தொகுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், இந்த மொனாஸ்டிக் கோடுன்னு சொல்கிறோம் பாருங்க, ரூல்ஸ் ஆஃப் புத்திசம், புத்த சமயத்தினுடைய விதிகள், ரூல்ஸ் ஆஃப் புத்திசம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவுன்சில் நடக்குது. அதுக்கடுத்து செகண்ட் கவுன்சில். செகண்ட் கவுன்சில் நடக்கிற இடம் வந்து வைசாலி.
முதல் கவுன்சில் வந்து ராஜகிரகத்தில் நடக்குது, இரண்டாவது கவுன்சில் வந்து வைசாலியில் நடக்குது. இரண்டாவது கவுன்சில் வந்து யார் ரூலராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் காலசோகா. காலசோகா வாஸ் தி ரூலர் ஆஃப் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில், ரூலர் ஆஃப். அதனுடைய அந்த தலைவராக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சபாகாமி. காலசோகா, காலசோகா தான் ரூலர். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சபாகாமி. சபாகாமி தலைவர் வந்து சபாகாமி. இங்கே வந்து புத்த சமயம் வந்து ரெண்டா பிரியும். அதாவது ஹீனாயானம் மகாயானம்னு உடையிறதுக்கு முன்னாடியே புத்த சமயம் ரெண்டா பிரியும். எப்படி பிரியும்னா இது பாருங்க, ஸ்தாவிரவதின்ஸ் மகா சங்கிகாஸ். ரெண்டு இதுவும் எப்படி பிரியும்? ஸ்தாவிரவதின் அப்படின்னு ஒரு பிரிவு, மகா சங்கிகாஸ். ஸ்தாபிரவதின் சன் மகா சங்கிகாஸ் ரெண்டா பிரிவாங்க. இந்த ஸ்தாபிரவதின் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டாக்ட்ரைன் ஆஃப் ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. புத்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றவங்க தான் ஸ்தாபிரவதின்ஸ். மகா சங்கிகாஸ் யாருன்னா அவங்க வந்து சேஞ்சர்ஸ், மாற்றிக்குவாங்க, கொள்கையை வந்து மாற்றிக்குவாங்க. அதுக்கடுத்து தேர்டு கவுன்சில். இந்த செகண்ட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் இறந்து 100 வருடம் கழிச்சு நடக்கும். 383 BC செகண்ட் கவுன்சில். தேர்ட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 250 நடக்குது. செகண்ட் கவுன்சில் வந்து 383, ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து 483. புத்தர் இறந்த வருஷமே நடக்கும். அதுலேருந்து கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு செகண்ட் கவுன்சில். தேர்டு கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 250 BC நடக்குது. அப்போ ரூலர் பார்த்தீங்கன்னா அசோகர், ஆட்சியாளர் வந்து அசோகர். சேர்மன் பார்த்தீங்கன்னா மொகாலி புத்த திசா. மொகாலி புத்த திசா இவர் தான் சேர்மன். இந்த மொகாலி புத்த திசா யாருன்னா ஒரு சின்ன பையனா, 8 வயசு பையனா இருக்கிறான். அவன் பேர் உபகுப்தா. அந்த இருக்கு பாருங்க, உபகுப்தர். 8 வயசு பையனா இருக்கல அசோகனுக்கு வந்து புத்த சமயத்தை பற்றி பேசி அவரை புத்த சமயத்துக்கு வந்து பின்பற்ற வச்சவன் இவன் தான். அதனால அந்த புத்த சமய மாநாடு நடக்கிற பொழுது அவனையே தலைவனாக மாத்துறார். மொகாலி புத்த திசான்ற பேரில் அவன் தான் புத்த சமய மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறான். ஸோ இந்த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் ஒரு புத்தகத்தை கம்பைல் பண்ணுறாங்க. அது வந்து அபிதம பித்தகா, அபிதம பீடகம் அல்லது அபிதம பீடகம். பாருங்க, அபிதம பித்தகா, அபிதம பீடகம், தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில். இது என்ன? இது ஒரு புத்தகம் சொன்னோம், சுத்த பித்தகான்னு சொன்னோம், அது செர்மன்ஸ் ஆஃப் புத்தா, எஸ் ஃபார் எஸ். இன்னொரு புத்தகம் சொன்னோம் வினய பித்தகா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் புத்திசம், மொனாஸ்டிக் கோட். இப்போ அபிதம பித்தகா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அபிதம பித்தகம் அல்லது அபிதம பீடகம் அப்படிங்கிறது பிலாசபி ஆஃப் புத்திசம், புத்த சமயத்தினுடைய தத்துவம். இது வந்து புத்த சமயத்தின் தத்துவம், அபிதம பித்தகம். ஃபோர்த் புத்திசம், புத்திஸ்ட் கவுன்சில். ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து பார்த்தோம்னா கனிஷ்கருடைய காலகட்டத்தில் நடக்குது, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில். நியர் அபவுட் இது வந்து 100 ADன்னு வச்சு.
4th புத்திஸ்ட் கவுன்சில். இது வந்து காஷ்மீரில் நடக்குது. காஷ்மீர் 4th புத்திஸ்ட் கவுன்சில். அப்போ ரூலர் பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். சேர்மன் அதனுடைய தலைவராக இருந்தவர் வந்து வசுமித்ரா. வைஸ் பிரசிடென்ட் வசுமித்திரர் வந்து பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா. அஸ்வகோஷர் வந்து துணைத் தலைவர். அஸ்வகோஷா, வசுமித்ரா. இது காஷ்மீரில் குண்டலவானா அப்படிங்கிற இடத்துல நடக்கும். குண்டலவானா காஷ்மீர், அங்கே தான் இது நடக்கும். ஸோ தேர்ட் பாடலிபுத்திரம். ஸோ வசுமித்திரர் தான் அதனுடைய தலைவர், அஸ்வகோஷர் வந்து துணைத் தலைவர். இவங்க 2 பேருமே பிராமின் தான். புத்த சமயம் உருவானதே பிராமணர்களுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இப்போ புத்த சமயத்துக்கு தலைமை தாங்கிறதே பிராமணர்கள். இதில் பெரிய பியூட்டினஸ் என்னன்னா, இதை முடிச்சுக்கிறேன். இந்த புத்த சமய மாநாட்டில் தான் புத்த சமயம் வந்து பெரிய 2 பிரிவாக பிரியும். அது உங்களுக்கு தெரியும், ஹீனாயானா, மகாயானா. ஹீனாயானா அண்ட் மகாயானா 2ஆ பிரியுது. ஹீனாயானா மகாயானம்னு 2ஆ உடைஞ்சிரு, பெரும் பிரிவா. இந்த அஸ்வகோஷர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான புத்தகம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் புத்த சரிதம், புத்த சரிதம், புத்த சரிதா. புத்தருடைய லைஃப் ஹிஸ்டரியை பற்றி எழுதுறாரு அவர் அஸ்வகோஷர். அதை என்ன மொழியில் எழுதுறாரு? சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட். வாழ்நாள் முழுக்க எந்த மொழியை புத்தர் வந்து எதிர்த்தாரோ அந்த மொழியிலேயே அவருடைய வரலாற்றை எழுதுறாங்க. அது நியாயமா? ஏன்னா அதான் பிராமணிசம் இல்லையா? ஸோ நீ என்ன எதுக்கிறது? உன் வரலாறை பாரு, நான் சமஸ்கிருதத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசோகோஷர் வந்து புத்த சரித்தை எழுதுறாரு. அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்ப்போம். நல்ல நம்பிக்கையோட படிங்க. ஜெயினிசம் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்ப்போம்.